ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸில் படிக்கிற பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமிக் ரெகுலேஷன் 2025 வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது யூஜிக்கு ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் பேஜில் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு எம்இ எம்டெக் எம்சி எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே தான் மோஸ்ட்லி காமனாக வருது. இல்லைனா உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ அதை கீழே கொடுத்துருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்னென்னலாம் புதுசாக இருக்குது, உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத மட்டும் நான் அந்த ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நார்மலாக நீங்கள் யூஜி பண்ண மாதிரி தான். தியரி வந்து 40%, உங்களுக்கு இன் செமஸ்டர் வந்து 60% பிரிச்சிருக்காங்க. இதே இன்டெகிரேட்டாக சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 50+15 சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இது போக இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க, லேபுக்கு வந்து 60-40 பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு உங்களோட பாஸ் மார்க்கை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா 3வது அட்டெம்ப்ட் மேலே இருந்து நீங்கள் 50 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக யூஜியில் இருந்த மாதிரி தான். ஆக்சுவலாக எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்டர்னல் மார்க் கன்சிடர் பண்ணிட்டே தான் வருவாங்க. ஆனால் 3வது அட்டெம்ப்ட்டில் இருந்து உங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆகிற வந்து 50 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் உங்களோட இன்டர்னல் மார்க் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ தான் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி 45 மார்க் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 45 மார்க் இருக்கணும். 3வது அட்டெம்ப்ட்டில் இருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு 45, அதுபோல் டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் சேர்க்குறப்போ 50 வரணும். உங்களோட தேர்ட் அட்டெம்ப்ட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 45ங்கிறது 50 மாறிடும். ஆனால் உங்களோட இன்டர்னல் மார்க் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதாவது யூஜிக்கு நான் சொல்லியிருப்பேன், அதில் மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணி கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண பார்க்கேன். ஸோ இது மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.